அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. தொடர் 51. அல்லாஹு ரப்புல் ஆலமீன் ஒரு கட்டளையை முஸ்லிம்களுக்கு மூமின்களுக்கு வழங்குகின்றான். அதை நிறைவேற்ற சொல்லி ஏவுகின்றான். அதை நிறைவேற்றும் பொழுது என்ன பாதிப்பு ஏற்படும் என்றால், சில பாதிப்புகள் ஏற்படும் அவர்களுக்கு தனிப்பட்ட உலக வாழ்க்கையிலே. அப்ப அதையும் சொல்றான், அந்த பாதிப்புகளுக்காக வேண்டி பயப்படாதீங்க, அல்லாஹ் அதை விட சிறந்ததை உங்களுக்கு தருவான் என்று சொல்கின்றான். அப்படியான ஒரு வசனத்தை தான் இன்றைக்கு பார்க்க இருக்கின்றோம். அல் குர்ஆனினுடைய 9வது அத்தியாயம் 28வது வசனம். யா அய்யுஹல்லதீன ஆமனு, நம்பிக்கை கொண்டவர்களே, இன்னமல் முஷ்ரிகூன நஜசுன், அல்லாஹ்வுக்கு இணை துணைகளை ஏற்படுத்தக்கூடியவர்கள் அசுத்தமானவர்கள், கொள்கை ரீதியாக அசுத்தமானவர்கள். உடலை சொல்லல, உள்ளத்தை சொல்லுது. அந்த கொள்கை சுமந்திருக்குதே அது அசுத்தமானது. ஃபலா இக்ரபுல் மஸ்ஜிதுல் ஹராம், பைத்துல் காபத்துல்லா இருக்குதா இல்லையா, அந்த காபத்துல்லா அந்த மஸ்ஜிதுல் ஹராமுக்கு அவங்க நெருங்கக்கூடாது. பாய்தா ஆமிஹின் ஹாதா, அந்த வருடம் இறக்கப்பட்ட அந்த வருடத்தை கணக்கிட்டு அல்லாஹ் சொல்கிறான், இந்த ஆண்டுக்கு பிறகு அவர்கள் காபத்துல்லாவை நெருங்கக்கூடாது. வ இன் ஹிஃப்தும் ஐலதன் ஃபஸௌஃப யுக்னீகுமுல்லாஹு மின் ஃபத்லிஹி இன்ஷாஅ, அதனால இணை வைக்கக்கூடியவர்கள் எல்லாம் காபத்துல்லாவை சுற்றி வந்தால் தானே நமக்கு வியாபாரம் நடக்கும் அப்படின்லாம் அங்க உள்ள வியாபாரிகள் ஃபீல் பண்றாங்க. அப்படி ஃபீல் பண்ணும்போது அல்லாஹ் சொல்றான், நீங்க அப்படி ஒண்ணு பயந்தீங்கன்னு சொன்னா அல்லாஹு ரப்புல் ஆலமீன் யுக்னீகுமுல்லாஹு மின் ஃபத்லிஹி இன்ஷாஅ, அவன் நாடினால் விரைவில் தன் அருளால் உங்களை செல்வந்தர்களாக மாற்றி விடுவான். இன்னைக்கு பார்க்கிறோமா இல்லையா காபத்துல்லாவை? தொடர்ந்து அல்லாஹ் சொல்கின்றான், இன்னல்லாஹ அலீமுன் ஹக்கீம், அல்லாஹ் எல்லாவற்றையும் அறிந்தவனாகவும் ஞானமுடையவனாகவும் இருக்கின்றான். அப்போ ஒரு சட்டத்தை அல்லாஹ் சொல்கின்றான், இணை வைக்கக்கூடியவர்கள் அசுத்தமானவர்கள் காபத்துல்லாவுக்கு வரக்கூடாது. அவர்களுடைய உள்ளத்துல எல்லாவற்றையும் வணங்கலாம் என்கின்ற ஒரு கொள்கை புதிந்திருக்குது. ஆனா காபத்துல்லாவை அவனை மட்டும் வணங்குவதற்காக வேண்டி என்ன செஞ்சிருக்கிறான், அந்த காபத்துல்லாவை வலம் வரக்கூடிய இன்ன பிற கிரியைகளை ஏற்படுத்தி இருக்கிறான். அதுல நீ அசுத்தம் பண்ணிவிடக் கூடாது, இன்ன பிற நம்பிக்கைகளை நுழைத்து விடக் கூடாது என்பதற்காக இந்த செய்தியை அல்லாஹ் சொல்றான். இந்த செய்தியை சொல்லும் போதே நமக்கு ஒரு சம்பவம் ஞாபகம் வருகிறது. இந்த நிகழ்வு இருக்குதா இல்லையா, இந்த நிகழ்வு எப்ப இறங்குது அப்படின்னு சொன்னா, இந்த வசனம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மௌத்தாவதற்கு ஒரு ஆண்டுக்கு முன்னால் ஹிஜ்ரி 9 என்ன செய்யுது, இறங்குது. ஹிஜ்ரி 9 இது இறங்குது. இறங்கின உடனே அல்லாஹுடைய தூதர் என்ன செய்வாங்கன்னா, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருவரையும் அழைத்து காபத்துல்லாவுக்கு போங்க, ஹிஜ்ரி துல்ஹஜ் 10 மக்கள் மினாவிலே கூடுவார்கள், கூடும் பொழுது நீங்கள் இந்த செய்தியை அறிவித்து விடுங்கள். இதற்கு பிறகு 2 செய்தியை அறிவிக்க சொல்லுவாங்க. ஒன்னு, முஷ்ரிக்குகள் இறைவனுக்கு இணை வைக்கக்கூடியவர்கள் அசுத்தமானவர்கள் என்கின்ற ஒரு செய்தி. 2வது செய்தி என்ன தெரியுமா, இதற்கு பிறகு நிர்வாணமாக நீங்கள் காபத்துல்லாவை வலம் வரக்கூடாது. அது வரைக்கும் வலம் வந்து கொண்டிருந்தார்கள். ஹிஜ்ரி 8 காபத்துல்லாவை கைப்பற்றும் பொழுது, மக்கமா நகரத்தை அல்லாஹுடைய தூதர் கைப்பற்றி ஃபத்ஹ் மக்கான்னு கேள்விப்படுறோமா இல்லையா, அது வரைக்கும் என்ன செஞ்சாங்க, நிர்வாணமாகத்தான் வலம் வந்தார்கள், சிலைகளை வைத்து வழிபாடு செய்தார்கள். அப்ப அல்லாஹு ரப்புல் ஆலமீன் என்ன செய்யறான், அந்த சட்டத்தை இறக்கின உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதற்கு பிறகு நீங்க என்ன செய்யக்கூடாது, அங்க நிர்வாணமாக வலம் வரக்கூடாது, அந்த காபத்துல்லாவை நீங்கள் அதற்குள்ளேயே என்ன செய்யக்கூடாது, அந்த ஹரம் ஷரீஃப்குள்ளேயே நுழையக்கூடாது என்கின்ற ஒரு சட்டத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுக்கின்றான். அந்த சட்டத்தை சுமந்துட்டு தான் என்ன செய்யறாங்க, மக்கமா நகரத்துக்குள்ள போய் அபூபக்கர் சித்திக் அவங்களும் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் சேர்ந்து இந்த செய்தியை மக்களிடத்திலே எத்தி வைக்கிறார்கள். அப்ப எத்தி வச்சோன்னா அவங்க உள்ளத்துல என்ன ஏற்படுது, ஒரு பயம். இவ்வளவு நாள் இவங்களை வச்சுதானே நம்ம வியாபாரம் பார்த்துட்டு இருந்தோம், இந்த வசனம் என்ன செய்யும், வியாபாரத்துல பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி விடுமே. நம்ம ஒரு சில சட்ட திட்டங்களுக்காக வேண்டி பயந்து என்ன செய்யறோம், அதெல்லாம் ஃபாலோ பண்ணா வியாபாரத்துல பாதிப்பு ஏற்படும் நினைக்கிறோம்ல. அல்லாஹ் நாடுனா என்ன செய்வான், அவனுடைய அருளை கொண்டு உங்களை என்ன செய்வான், சீமானாக்குவான், பெரிய செல்வந்தராக மாற்றுவான். இன்னைக்கு பாக்குறோமா இல்லையா, காபத்துல்லா சட்டம் அமல்ல தானே இருக்கு, யாரும் என்ன செய்ய முடியாது, காபத்துல்லாவுக்குள்ள அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடியவர் அதுக்குள்ள நுழையவே முடியாது. ஆனா இன்னைக்கு காபத்துல்லா அவ்வளவு செழிப்பு, காபத்துல்லாவை வைத்துதான் இன்றைக்கு சவுதி அரசாங்கமே சம்பாதித்துக் கொண்டிருக்கிறது, அவ்வளவு வருமானங்களை ஈட்டுக் கொண்டிருக்கிறது. பார்க்கிறோமா இல்லையா, அல்லாஹ் அவ்வளவு பெரிய சீமான்களாக அவர்களை ஆக்கி வைத்திருக்கிறான்.
அப்போ அல்லாஹுடைய சட்டம்னு ஒண்ணு கொடுக்கப்பட்டுச்சுன்னு சொன்னா அதை ஏத்துக்கிட்டு அது எனக்கு வியாபாரத்துல இப்ப பாதிப்பை ஏற்படுத்தினாலும் அல்லாஹ் என்ன செய்வான், அதை நான் அமல்படுத்துற காரணத்தினால் எனக்கு அவனுடைய அருளிலிருந்து மின் ஃபதுலிஹி, அவனுடைய அருளிலிருந்து என்ன செய்வான், அவன் கண்டிப்பாக கொடுப்பான் என்கின்ற நம்பிக்கையோடு அதை நம்ம செயல்படுத்தினால் எப்படி அங்க கொடுத்தானோ காபத்துள்ளால, அதே மாதிரி நம்ம வாழ்க்கையிலையும் கொடுப்பான். பாவங்களை விட்டுறணும், ஹராமா சம்பாதிப்பதை விட்டுவிட வேண்டும். ஹராம என்ன செய்யக்கூடாது, என்னைக்கும் சுமந்து நம்முடைய வாழ்வை கழிக்க கூடாது. அப்ப அந்த செய்தி இந்த வசனம் என்ன செய்யுது, நமக்கு சொல்லி தருகிறது. தொடர்ந்து இணைந்திருங்கள். அடுத்த தொடரிலே சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.